ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம இப்போ ஒரு 2025 இருக்கோம். 2025 நமக்கு எல்லா இடங்களையுமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்டர்நெட் அப்படின்றது கிடைக்குதா? சரி, இன்டர்நெட்டை விடுங்க, ஒரு பர்ஃபெக்டாக நெட்வொர்க் எல்லா இடங்களையும் கிடைக்குதா? இத்தனைக்கும் நம்ம 2025 இருக்கோம். இதோட நம்மளோட பதில் என்னவா இருக்கும்? அப்படி எதுவும் இல்லை. சிட்டியில் இருக்கிற வரைக்கும் நல்லா கிடைக்கும். அவுட்டர் த சிட்டிக்கு போனால் கூட டவர் கூட கிடைக்கிறது இல்லை. இதில் எங்கே இன்டர்நெட் எதிர்பார்க்குறது அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் கூட 2025 இருக்கும். அட்வான்ஸ்டு அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். அப்படி இருந்தும் நமக்கு டெலிகம்யூனிகேஷன்ஸ்லேயே நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு 2025. இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனாக கொண்டு வர போகிறது தான் ஸ்டார்லிங்க். கேட்கவே கிரேஸியாக இருக்குல்ல? என்னடா ஸ்டார்லிங்க் எலான் மஸ்க் கூடதாச்சு, அவன் எப்படி எல்லா இடங்களையுமே கொடுப்பான் அப்படின்றதுனா, ஆமாங்க, ஸ்டார்லிங்க் கூட ஒரு முக்கியமான கோல் என்ன அப்படின்னாக்கா, இன்டர்நெட் அப்படின்றது சேட்டலைட் பேஸ்டாக நமக்கு இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணுறது தான். ஸோ டேரெக்டாக நமக்கு சேட்டலைட்டில் இருந்து, வானத்திலிருந்து நம்மளோட ஃபோனுக்கு இன்டர்நெட் கிடைக்கும். ஸோ இப்படி கிடைக்கிறதுனால நம்ம நடு காட்டில் இருந்தாலும் நமக்கு இந்த இன்டர்நெட் அப்படின்றது கிடைக்கும். அதே போல் நீங்கள் மலையில் எந்த உச்சிக்கு வேணால் போங்க, மலையோட உச்சிக்கு எங்கே வேணால் நீங்கள் போங்க, அங்கேயுமே நமக்கு டவர் கிடைக்கும். அதே போல் கடல் நடுவில் நீங்கள் ஏதாச்சும் ஷிப்பில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கெல்லாம் சுத்தமாக டவரே கிடையாது. பட் இன்டர்நெட் கிடைக்கும் ஸ்டார்லிங்க் மூலியமாக. இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனை இந்தியாவுக்குள்ள ஸ்டார்லிங்க் கொண்டு வர போறாங்க. ஸோ அது எப்படி கொண்டு வர போறாங்க? ஆல்ரெடியே இந்தியாவுக்குள்ள 2 பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு சைடு ஜியோ, இன்னொரு சைடு ஏர்டெல். இவங்க 2 பேர் எப்படி ஸ்டார்லிங்கை உள்ள கொண்டு வரதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஏன்னா கம்ப்ளீட்டடாக இந்த டெலிகம்யூனிகேஷனில் பயங்கரமான ஒரு வார் நடந்துகிட்டு இருக்கு. ஜியோ, வோடாஃபோன் அண்ட் ஏர்டெல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 3 டெலிகாம் செக்டரில். இதில் வோடாஃபோன் கம்ப்ளீட்டடாக அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக திவால் ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படுது. பட் இந்த ஒரு கேமில் ஜியோவும் ஏர்டெலும் இருக்கிற பட்சத்தில் இப்போ எப்படி ஸ்டார்லிங்க் அப்படின்றது ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வர விடுவாங்கன்றது தான் இங்கே ஒரு கேள்வி. இதுக்கு ஏகப்பட்ட ஒரு பாசிபிலிட்டி. ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்குள்ளே வரதுக்கான பல விஷயங்கள் நடந்திருக்கு கடந்த சில மாதங்களா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் கம்ப்ளீட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டார்லிங்க்கு அப்புறமா இந்த ஜிலாம் இருக்கு இல்லையா, 4G 5G 6Gலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லை. டேரெக்டாக சேட்டலைட்லேருந்து நான் உனக்கு இன்டர்நெட்டை கொடுக்குறேன், ஸ்பீடாக இருக்கும், நீ யூஸ் பண்ணுற 5Gயை விடவே ஸ்பீடாக இருக்கும், சீம்லெஸ் இன்டர்நெட்டை நான் கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ எலான் மஸ்க் இந்தியாவுக்குள்ளே லான்ச் பண்ணுறதுக்கான பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உலகத்தில் நடக்கிற இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்டார்லிங்க் அப்படின்றது என்னன்றது ஒரு சின்ன ஒரு வரலாறு ஒன்று பார்த்துடலாம். என்னன்னா, ஸ்டார்லிங்க் யார் ஓன் பண்ணியிருக்கேன்னா ஆப்வியஸ்லி எலான் மஸ்க் அவர்கள் தான். ஸோ அவர் எப்படி இப்போ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிலாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதே போல் ஒன் ஆஃப் த ஒரு பார்ட்டு தான் இந்த ஸ்டார்லிங்க். இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்றது 2015 அவர் லான்ச் செய்யப்பட்டது. ஸோ இந்த ஒரு ஸ்டார்லிங்கோட ஒரு முக்கியமான பேஸை என்ன அப்படின்னாக்கா, நமக்கு இந்த டவர் மூலியமா வர இன்டர்நெட்ஸ், ரவுட்டர்ஸ் மூலியமா வர இன்டர்நெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே தாண்டி நமக்கு டைரக்டா வானத்தில் இருக்கிற சேட்டலைட் மூலியமா இன்டர்நெட் எல்லா ஃபோனுக்குமே ஸ்பீடாக கிடைக்கணும் அப்படின்றது தான் இவரோட ஒரு முக்கியமான ஒன்லைன் கான்செப்ட் தான் இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்றது. இந்த ஒரு ஸ்டார்லிங்க்ல இது வரைக்கும் கிட்டத்தட்ட 105 கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லபடியாக. ஸோ அதில் இப்போ இந்தியாவுமே அந்த லிஸ்ட்டில் சேர போகிறது அப்படின்றது தான் நிறைய பேரோட ஒரு டாக்குமே இப்போதைக்கு நடத்தப்பட்டு இருக்கு. சரி, இந்தியாவுக்குள்ள ஸ்டார்லிங்க் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும், அது எப்படி மக்கள் பயன்படுத்துறதுக்காக ஒரு கன்வீனியன்ஸாக இருக்கும், ஸோ இங்கே இருக்கிற டெலிகாம் செக்டாரில் எப்படி அவங்க உள்ள நுழைவாங்க அப்படின்றத பார்க்கும்போது, ஸ்டார்லிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடியே நிறைய இந்த இந்தியாவுக்குள்ள வரதுக்கான பல லைசன்ஸை பண்ணுறதுக்கான வேலைகளில் இறங்கி இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ஒரு செக்டார் இருக்கிறது தான் இந்த டிஓடி அப்படின்றது, டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இந்த ஒரு செக்டாரில் இருந்து எலான் மஸ்க் உள்ள வரதுக்கான ஒரு அப்ரூவல் அப்படின்றது கிடைச்சிச்சு இந்தியாவில். ஸோ இந்த டிஓடி என்ன சொல்கிறாங்க அப்படின்றப்ப, இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வரதா இருந்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி டெலிகம்யூனிகேஷனில் இருக்கிற பிளேயர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி நீங்கள் இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இது இந்தியாவுக்குள்ளே ஸ்டார்லிங்க் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்றப்போ, இந்தியாவில் தான் அதிகப்படியான கன்சூமர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால இந்தியா மார்க்கெட் அப்படின்றது ஸ்டார்லிங்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளே பண்ணுற ஒரு மார்க்கெட்டாக இது இருக்கும். ஸோ இதனால ஸ்டார்லிங்க்ல இருக்கிற முக்கியமான ஆட்கள், ஏன் எலான் மஸ்க் கூட என்ன நினைக்கிறாருன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் கம்மியான விலையில் இன்டர்நெட்ஸை கொடுக்கணும், அப்போ தான் நம்ம அங்கே ப்ளே பண்ண முடியும். அதை தாண்டி அங்கே இருக்கிற நிறைய கன்சூமர் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டையே நம்ம கையில் வச்சுக்க முடியும் சொல்லி ஸ்டார்லிங்கோட ஒரு ஒன்லைன் கோலாக இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதனால ஸ்டார்லிங்க் முதல் கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றப்போ 2 முடிவுகள் எடுக்கிறாங்க. அதில் ஒரு முடிவு என்ன அப்படின்றப்போ, நம்ம தன்னிச்சையாக ப்ளே பண்ணணும் இந்தியாவுக்குள்ளே. ஸோ நம்ம யாரோடுமே கொலாபரேட் பண்ணாமல்
ஸோ டேரெக்டாக நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸை இறக்கி நம்ம ஒரு தனியாக ஒரு டெலிகாம் கம்பெனியாக உருவாக்கி இந்தியாவில் நம்ம வந்துட்டு இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு தான் இது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா அவங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றப்போ, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிக்கஸ்ட் பிளேயர்ஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸில் இருக்காங்க அப்படின்றப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜியோ, செகண்ட் ஏர்டெல், வோடாஃபோன் இருக்காங்க. அவங்க இப்போதைக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க ஃபினான்ஷியலாக ரொம்ப ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களும் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வேனிஷ் ஆகிடுவாங்க அப்படின்றது எந்த டவுட்டும் இல்லை. பட் அதில் வந்துட்டு இப்போ 2 பேரை வந்துட்டு நம்ம சமாளித்து ஸ்டார்லிங்கை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருமானு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, ஜியோவும் ஏர்டெல் இது 2 பேர் தான் மேஜராக வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற மக்கள் யூஸ் பண்ணுற ஒரு நெட்வொர்க். இவங்க கூட கொலாபரேட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இதை ரொம்ப சீக்கிரத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போகலாம், இந்தியா மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸுமே கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டார்லிங்கை பொறுத்த வரைக்கும் 2 ஐடியா இந்தியாவுக்குள்ளே வரதுக்காக இருக்குது. சரி, இப்போ ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்ற பட்சத்தில் யாருக்கெல்லாம் லாபம் அப்படின்றத பார்க்கும்போது, முக்கியமாக நான் முன்ன சொன்ன மாதிரி நம்ம இப்போ 2025 இருக்கோம். இந்த 2025 சிட்டியை விட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க, ரொம்ப தூரத்துக்கு போகிறீங்க, அவுட் ஆஃப் த சிட்டிக்கு போகிறீங்கன்னா இங்கே நிறைய பேருக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த 5G ஸ்பீடு கூட கிடைக்கிறது இல்லை. சரி, ஸ்பீடை விடுங்க, பேசிக்காக கிடைக்கிற ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கூட இன்னும் நிறைய கிராமங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ப்ராப்பரான ஒரு நெட்வொர்க் அப்படின்றதே இல்லை. ஸோ அப்படி இருந்தும் நம்ம 2025 வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம சிட்டியில் இருக்கிறதுனா நமக்கு இந்த விஷயம் தெரியறது இல்லை. ஸோ இன்றைக்கும் இந்தியாவில் பலாயிரம் கிராமங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு 5G இன்டர்நெட் ஸ்பீட் எப்படி இருக்குன்றது அங்கே இருக்கிற கிராமத்து மக்களுக்கு கூட தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு இந்த ஸ்டார்லிங்க் வந்துட்டு 5G விடவே ஸ்பீடான ஒரு இன்டர்நெட் கொடுக்கணுன்றது நினைக்குது. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒரு மலைப்பகுதியில் இருக்கோம். மலைப்பகுதியில் எவ்வளவோ ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது, மலைவாழ் மக்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த இன்டர்நெட் 5G ஸ்பீடை எப்படி இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நிறைய பேருக்கு அங்கே இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயமே வந்துட்டு ஃபீல் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். நெட்வொர்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு கூட அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஸ்லீம்லெஸ்ஸான ஒரு நெட்வொர்க்கை கொடுக்கணுன்றது நினைக்கிறோம். அதே போல் கடலுக்கு நடுவில் இப்போ கப்பலில் தான் நம்ம பயணப்படுறோம் அப்படின்ற பட்சத்தில் சுற்றுவாங்க, இன்டர்நெட்டும் கிடைக்காது, நெட்வொர்க்கும் கிடைக்காது. ஸோ அந்த இடத்துலையுமே இன்டர்நெட்ஸ் அப்படின்றது கிடைக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டார்லிங்கோட ஒரு கோலாக இருக்குது இந்தியாவுக்குள்ளே. ஸோ இந்தியா மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டாக இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு, கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள் கூட சொல்கிறாங்க, ஒரு அப்ராக்சிமேட்டான நம்பர் 20 கோடி மக்களுக்கு இன்னும் இன்டர்நெட் அப்படின்றது பெருசாக கிடைக்காம இருக்குது இந்தியாவுக்குள்ளே. ஸோ இவங்களும் கூட இந்த ஒரு சீம்லெஸ் இன்டர்நெட்டை பயன்படுத்தணுன்றது தான் ஒரு முக்கிய கோல். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்குள்ளே வருது. ஸ்டார்லிங்க் எப்படிப்பட்ட ஒரு இன்டர்நெட் அப்படின்றத பார்க்கும்போது, சேட்டலைட்டை பேஸ் பண்ணி டைரக்டாக இன்டர்நெட் நம்மளோட மொபைல் ஃபோனுக்கு கொடுக்குற ஒரு விஷயம் தான் இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்றது சொல்கிறது. சரி, இப்போ நம்ம ஸ்டார்லிங்கை பயன்படுத்திட்டோம். இது எங்கே போனாலுமே நமக்கு நெட்வொர்க் கிடைக்குமா, எந்த மலை உச்சியில் உட்காந்தாலுமே நமக்கு இன்டர்நெட் கிடைக்குமா, எந்த கடலுக்கு நடுவில் இருந்தாலும் நமக்கு இன்டர்நெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு டிஸ்அட்வான்டேஜே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ இதுக்குமே ஒரு ட்ராபேக் அப்படின்றது இருக்குது. நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்றது சேட்டலைட் மூலிமா நமக்கு டேரெக்டாக இன்டர்நெட் அப்படின்றது கிடைக்குது. ஸோ இதுவே வந்துட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல ஜோராக மழை பெய்யுது, அதே போல் வந்துட்டு வானம் முழுக்க மூடி க்ளவுடியாக இருக்குது நீங்கள் இருக்கிற இடம் அப்படின்ற பட்சத்தில் அங்கே இன்டர்நெட் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ எங்கே உங்களுக்கு வானம் தெளிவாக தெரியுதோ அங்கே கம்ப்ளீட்டடாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதுவே நீங்கள் இருக்கிற இடம்லாம் மேகமூட்டமாக இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னா அங்கே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு, இன்டர்நெட்டில் பிரச்சனை அப்படின்றது இருக்கும். ஸோ எல்லா ப்ராடக்ட்லையுமே ஏதாச்சும் ஒரு ட்ராபேக் இருக்கும். ஸோ அதுலேயுமே ஸ்டார்லிங்க்லையுமே இந்த மாதிரி ஒரு ட்ராபேக்ஸ், ஒரு 2 ட்ராபேக்ஸ் அப்படின்றது இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்ற பட்சத்தில் என்ன ரேஞ்சில் நமக்கு இந்தியாவுக்குள்ளே வரும் அப்படின்றது பார்க்கும்போது 5G விடவே அதிகமாக இருக்குது இன்டர்நெட். அப்படி இருக்கும்போது சார்ஜஸ் ஏதாச்சும் அதிகமாக இருக்குமா அப்படின்றது நிறைய பேரோட ஒரு கேள்வி இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் ஸ்டார்லிங்கோ எலான் மஸ்கோ டிக்ளேர் பண்ணலை இதுதான் இப்போ இந்தியாவோட ரேட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கும் மாறுபடுது இன்டர்நெட் ரேட்ஸ் அப்படின்றது. இப்போ இந்தியாவில் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, மாதத்துக்கு 850 ரூபாய் நீங்கள் கட்டினீங்கன்னா 5G விடவே சீம்லெஸ்ஸான ஒரு இன்டர்நெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுது. சரி, இன்டர்நெட் அந்த 850 ரூபா போட்டால் மட்டும் நமக்கு அப்படியே இன்டர்நெட் வந்துருமான்னு கேட்டால் கிடையாதுங்க. அந்த இன்டர்நெட்டை நம்ம ஸ்டார்லிங்க் கிட்டேருந்து நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம ஒரு கிட் ஒன்று வாங்கணும் ஸ்டார்லிங்க் கிட்ட இருந்து. அந்த கிட்டு எப்படி ரவுட்டர்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிட்டு. இது வந்துட்டு ஆண்டனா மாதிரி நம்ம மொட்டை மாடிக்கு மேலே வந்துட்டு செட் பண்ணணும். நம்ம டிஷ்ஷெல்லாம் செட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செட் பண்ணணும். அந்த ஒரு செட்டப் மட்டும் எவ்வளோனா கிட்டத்தட்ட 28,000 30,000 ரூபாய் வரைக்கும். என்னடா ஏபி விளையாடுறியா, அவன் ஏர்டெலோ ஜியோவோ ரவுட்டரை வாங்கி மாதத்துக்கு 1000 2000 கொடுத்துட்டு சூப்பராக இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு போகிறான். நம்ம 30,000 ரூபாய் கொடுத்து இது இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் 850 ரூபாய் இன்டர்நெட்டுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே அப்ராக்சிமேட் தான். இது வரைக்கும் இதுதான் ரேட் அப்படின்றது ஸ்டார்லிங்க் சைட்லனால வந்துட்டு கன்ஃபார்ம் செய்யப்படலை. பட் இது பாசிபிளாக இந்தியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப
கம்மியான பாசிபிள் தான். ஏன்னா இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சாதாரண மக்களுக்கு கொண்டு போகிற சேர ஒரு விதமாக இது இருந்தால் இது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஐடியா தான் நானே சொல்லுவேன். ஏன்னா நானே ஒரு 30,000 40,000 இன்ஸ்டாலேஷன் கிட்டெல்லாம் போட்டு 850 ரூபா தாண்டி அதை நம்ம பண்ணணும் அப்படின்றப்ப பட்சத்தில் அது என்னால் இப்போது வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியாது. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களும் வந்துட்டு யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அதுக்கு டேரெக்டாக வந்துட்டு ஏர்டெல் ஃபைபரோ இல்லைனா ஜியோவோட ரவுட்டரோ வாங்கிட்டு நான் போயிடலாம் இல்லையா. ஸோ இது ஒரு ஆப்ஷனை ஸ்டார்லிங்க் கிட்ட இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, ஸ்டார்லிங்க் வந்துட்டு ஏர்டெல் கூடயும் ஜியோ கூடயும் கொலாபரேட் பண்ணி இதை நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா இது பாசிபிளாக இருக்கும். ஏன்னா ஜியோ கிட்டையும் ஏர்டெல் கிட்டையுமே நெட்வொர்க்ஸ் இருக்குது. ஸோ அதை கொலாபரேட் பண்ணி நம்ம பண்ணோம்னா வர காசை பாதி பாதியாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் பேசப்பட்டு இருக்குன்றது ஒரு பக்கம் சொல்லப்படுது. பட் அப்படி ஒரு விஷயத்தில் இந்தியாவுக்குள்ள ஸ்டார்லிங்க் வந்தாங்கன்னா இது ஒரு அஃபோர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மக்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஏன்னா 5G விடவே ஒரு ஸ்பீடான இன்டர்நெட் 850 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது அப்படின்றப்போ ஸ்டார்லிங்க் மூலிமா இது டெஃபினட்டாக ஒரு 850 ரூபா கொடுத்தா நல்லா ஸ்பீடாக கிடைக்குதுன்னா இதை அஃபோர்ட் பண்ணுறதுக்கு யார் வேணாலும் முன் வருவாங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டியாக இருக்கும். பட் ஸ்டார்லிங்க் ஜியோ கூடயும் வோடாஃபோன் கூடயும் கொலாபரேட் பண்ணுவாங்கன்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை தாண்டி ஸ்டார்லிங்க் தன்னிச்சையாக நானே சொந்தமாக வந்துக்கிறேன், ஜியோவோடும் ப்ளஸ் வந்துட்டு ஏர்டெலோடவையும் எனக்கு எந்த கொலாபரேட்டும் இல்லாமல் நான் வரேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ஜியோவும் ஏர்டெலும் ஸ்டார்லிங்க் வரதுக்கான வழிகளை விடுவாங்களான்றது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இது டெலிகம்யூனிகேஷனில் இருக்கிற ஒரு வார். இந்த ஒரு வார் நடக்கும்போது குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு சொல்லி TRAI டெரை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு செக்டார் இருக்குது டெலிகம்யூனிகேஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றப்போ, இந்த பார்ப்பா ஸ்டார்லிங்க்கு நீ என்னத்தை வேணாலும் கொண்டு வந்துக்க, எவ்வளோ ஸ்பீட் வேணாலும் இன்டர்நெட்டை மக்களுக்கு கொடு இந்தியாவுக்குள்ளே, ஆனால் நீ கொடுக்குறதும் கொடுக்குற 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கொடு, அது எங்களோட லாபத்துக்காக அப்படின்றது இப்போது டெரை வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க எலான் மஸ்க் கிட்ட, அதாவது ஸ்டார்லிங்க் கிட்ட. இது எதுக்காக இந்த 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வைக்க சொல்கிறாங்க அப்படின்றப்ப பட்சத்தில் அர்பன் சிட்டிஸ் யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது சிட்டிக்குள்ளே இருக்கிற யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மெயின்டெனன்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இதனால வந்துட்டு அர்பன் சிட்டிஸில் இருக்கிற யாரெல்லாம் ஸ்டார்லிங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கிட்டலாம் ஒரு 500 ரூபாய் உன் ஃபீஸ் கூட சேர்த்து வந்துட்டு நீ கஸ்டமர் கிட்டேருந்து வாங்கணும், அதை வந்துட்டு எங்களுக்கு நீ 500 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இப்போ 850 ரூபாய் இருக்கிற இடத்துல இன்னும் ஒரு 500 ரூபாய் சேர்த்துட்டாங்க அப்படின்றப்போ இது 1000 தாண்டி போகும் பர் மந்த் அப்படின்றது சொல்லி. ஸோ இதில் ஏற்கனவே டெலிகம்யூனிகேஷன் வார்ன்றது ஒன்று நடக்கும்போது இப்போ இந்த டெலிகம்யூனிகேஷன் செக்டரில் இருக்க டெரையுமே வந்துட்டு குறுக்க இந்த கௌஷிக் வந்தன்ற மாதிரி ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு நீ விற்கணும் கஸ்டமர் கிட்டன்னு சொல்லி அவங்க ஒரு ரூல்ஸை போடுறாங்க. ஸோ இதெல்லாம் சமாளிச்சுட்டு ஸ்டார்லிங்க் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவுக்குள்ளே வருமா அப்படின்றது தான் இப்போ அடுத்த ஒரு கேள்வியாக எல்லார் மத்தியிலுமே இருக்குது. பட் நிறைய பேரோட சப்போர்ட் என்னன்னா, ஸ்டார்லிங்க் வந்து 5Gயோட ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு விஷயம் கொடுக்குது அப்படின்றப்போ நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் அது இன்ஸ்டாலேஷன் கிட்டலாம் கொடுத்து 30,000 ரூபாய் கொடுத்தலாம் நாங்கள் வந்துட்டு வாங்குறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லி சில பேரோட கருத்தாக இருக்குது. பட் சில பேர் வந்துட்டு நம்ம ஏன் US ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும், நம்ம வந்துட்டு மேக் இன் இந்தியான்ற மாதிரி. ஸோ நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஸ்டார்லிங்க் எப்படி சேட்டலைட்லேருந்து டேரெக்டாக இன்டர்நெட் கொடுக்குறாங்க, அதே போல் இந்தியா சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனி உருவாங்கன்னா நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இன்னொரு ஒரு தரப்பு மக்களுமே வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்டார்லிங்கோட இப்போதைக்கு இருக்கிற ஒரு விஷயம். அதே போல் ஸ்டார்லிங்க்குமே வந்துட்டு 5G விட ஸ்பீடான இன்டர்நெட்ஸ் நம்ம கிட்ட கொடுத்து பழகிட்டாங்க அப்படின்றப்போ நம்மளும் அதை யூஸ் பண்ண பழகிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்பீட் அப்படின்றது ஒரு விஷயம் நமக்கு நல்லா அடிக்ட் ஆகிடுவோம். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டார்லிங்க் அவங்களோட ரேட்டை வந்துட்டு ரீசார்ஜ் ரேட்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்றப்ப பட்சத்தில் அந்த ஸ்பீடுக்காக நம்ம ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் அப்படின்றது ஏற்படும். அவன் என்ன ரேட்டை வச்சு விற்றாலும் நம்ம அதை வாங்கிறதுக்கான சூழ்நிலையில் போய் மாட்டுவோம். ஏன்னா நம்ம அந்த ஸ்பீடை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு கீழே ஸ்பீடு யூஸ் பண்ணோம்னா நமக்கே விருப்பம் இருக்கும் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து திரும்பியும் அதே போல் ஒரு ஸ்பீடான ஒரு இன்டர்நெட்டை ஸ்டார்லிங்க் கிட்ட வாங்கணும், நம்ம காசு கொடுத்து வாங்குற ஒரு நிலைமையாக மாறிடும். ஸோ இந்த ஒரு ட்ராப் ஸ்டார்லிங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கான ஒரு பழக்கத்துக்கும் நம்ம உள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஏன்னா இன்னைக்கு 5Gயோட ஸ்பீடாக இன்டர்நெட் தரான்னு சொல்லிட்டு நம்ம போய்டுவோம் கம்மி விலைக்கு, ஆனால் அதுக்கப்புறமா இதுதான் ரேட்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் இதுதான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டானா நம்ம அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி பழகிட்டோம்னா நம்ம வாங்கி தான் தருவோம். அதுதான இயல்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்டார்லிங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இங்கே நிறைய பேரால் பேசவுமே படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு 5G இன்டர்நெட் ஸ்பீடை நிறைய மலைவாழ் மக்களுமே அதே போல் வந்துட்டு நிறைய சின்ன சின்ன கிராமங்களுக்கு வந்துட்டு 5G அப்படின்ற 5G விடவே ஸ்பீடான இன்டர்நெட் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம இப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டெக்னாலஜியாக வளர்ந்துருக்குமோ அவங்களும் நிறைய டெக்னாலஜியை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டார்லிங்க் மூலியமாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்லது இந்தியாவில் நடக்க போகுது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்டார்லிங்க் அப்படின்றது ஒன்று வந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்டார்லிங்கை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுவீங்களா அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஸ்டார்லிங்க் மேலே ரொம்ப க்ரேஸியாக இருக்காங்களோ அவங்ககிட்ட முதல்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்லிங்க் எவ்வளோ பெரிய ஒரு ட்ராப்பை நமக்கு எதிராக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கலாம். அது உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தில் காமிச்சிங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை AV.